கீழே விழுந்துருக்காரு. அந்த இடத்துல இருந்து யாருமே வரல. என்ன நடவடிக்கை எடுக்கல. என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. ஐக்கியராண்ட கொண்டு அனாதை மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. நான் செத்ததுக்கு அப்புறம் தான் நான் போய் பார்த்து 2 பிள்ளைய வச்சுட்டு நான் என்ன செய்வேன்? 2 பச்சை பிள்ளை. ஒரு கூலி தொழிலாளிக்கு 40 அடி உயரத்தில் வேலை வாங்கும் பொழுது அவர் உயிர் சம்பந்தமாக பாதுகாப்புக்காக எந்தவித உபகரணங்களும் செய்யாமல் அவரை வைத்து வற்புறுத்தி வேலை வாங்கியிருக்கிறார்கள். கீழே விழுந்துருக்காரு. அந்த இடத்துல இருந்து யாருமே வரல. என்ன நடவடிக்கை எடுக்கல. என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. ஐக்கியராண்ட கொண்டு அனாதை மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. நான் செத்ததுக்கு அப்புறம் தான் நான் போய் பார்த்து 2 பிள்ளைய வச்சுட்டு நான் என்ன செய்வேன்? 2 பச்சை பிள்ளை. இவளுக்கு 3 வயசு தான் ஆகுது. இவளுக்கு 1 வயசு தான் ஆகுது. இந்த பிள்ளை இன்னும் நடக்க கூட இல்ல. என் வீட்டுக்காரர் இப்படி விட்டுட்டு போயிட்டாரு. நான் என்ன செய்வேன்? அந்த கம்பெனில இருந்து யாருமே வரலையே. எல்லாரும் பதில் சொல்லணுங்களா? ஏதாட்டு வந்து சொன்னாதானே எனக்கு தெரியும். எப்படி செத்தா என்ன அதுன்னு எனக்கு தெரியலையே. போர்டு தான் வந்திருக்கு. ஒரு போர்டு தான் வந்திருக்கு. நான் போயிருக்கேன். ஒரு போர்டு தான் வந்திருக்கு. நான் ஐக்ரௌண்டுக்கு போயிருக்கேன். அதுக்குள்ள செத்துட்டானே. பொறுத்ததான் நான் பார்த்துட்டு வெளியே தான் வந்து நேரத்துல இருந்து நான் அழுதுகிட்டுதான் இருக்கேன். என்னதான் நடந்துச்சு வச்சுன்னு எனக்கே தெரியலையே. போகும்போது நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. நேற்று தான் போனாரு. போயிட்டு தான் வீட்டுக்கு போயிட்டு தான் வருவாரு. திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த பேட்டை கக்கஞ்சி நகரில் முருகன், அப்பா பேர் மாடசாமி என்பவர், பாளையங்கோட்டை பெருமாள்புரம் எஸ்டிசி காலேஜ் அருகில் இருக்கும் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தில் சுமார் 40 அடி உயரமுள்ள ஹாஸ்பிட்டல் சீட் கலட்டி மாட்டுவதற்காக